பழைய படம் வந்து மாசு படத்தை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதான் எல்லாமே பார்த்துட்டோம் ஆல்ரெடி. அதில் ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு போக வேண்டியது தான். ஓகே, நீங்கள் எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கீங்க? நான் குட் பேட் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறேன். இப்போ எல்லாம் கை காலெல்லாம் நடக்குது. ஆமாம், எக்ஸைட்மெண்ட்டு தான் நம்மளுக்கு. கை காலெல்லாம் நடக்குது. போய் பார்த்துட்டு அங்கே ஒரு வைப் ஆகிட்டு டான்ஸ் ஆடினா தான் நமக்கு வந்து அவர் பார்த்த உடனே தான் நமக்கு தெரியும். தலையை பார்த்தோன்னா இருக்குது. ஆமாம், நம்ம தலையை தானே பார்க்க வேற யாரும். இந்த படத்தில் வந்து எக்ஸைட்மெண்ட்டுக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு எந்த குறையும் இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த விடாமுயற்சி பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பெக்டேஷனே கொஞ்சம் ஒரு மீட்டர் கீழே இருந்த மாதிரி தான் நான் ஃபீல் ஆனேன். நான் அஜித் ஃபேன் தான், பியூர் அஜித் ஃபேன் தான் நான் ஃபீல் ஆனேன். ஆனால் இந்த படம் விட்டு அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர், டீசர், ட்ரெய்லர்லேருந்து அந்த எக்ஸைட்மெண்ட் எக்ஸ்பெக்டேஷனை கேரி பண்ணிகிட்டே இருந்தாங்க. இந்த ப்ரொடக்ஷன் டீம் ஆகட்டும், ஆதிக் அவர் இன்டர்வியூஸில் கூட கொஞ்சம் லோ ப்ளே தான் பண்ணியிருக்காரு. ஆனால் வந்து படத்தில் வந்து எங்களுக்கு ஃப்ரேம் டு ஃப்ரேம் அஜித் மட்டும்தான் ப்ரோ வேணும். எங்களுக்கு இந்த லாஸ்ட் 2 நிமிஷம் வந்துட்டு ரோலெக்ஸ்னு கத்துறது, இந்த கங்குவா படத்தில் கார்த்தி வந்தது, அந்த மாதிரிலாம் நாங்கள் எதுவுமே எதிர்பார்க்கல. ஃப்ரேம் டு ஃப்ரேம் ஏகே சார்க்காக we will just celebrate this film. ஓகே ஓகே, அஜித் சார் படம் வந்து 1 இயர்க்கு ஒன்ஸ் அந்த மாதிரி ரிலீஸ் ஆகும். இப்போ பேக் டு பேக் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதை பற்றி உங்களுக்கு ஒப்பீனியன் என்னது? இப்போ பேக் டு பேக் ரிலீஸ் எங்களுக்கு அதெல்லாம் கணக்கு இல்லை ப்ரோ. எங்களுக்கு இப்போ வந்து விடாமுயற்சி இதெல்லாம் ஒரே டியூரேஷனில் எடுத்த ஃபிலிம் தானே, அதனால் பேக் டு பேக் வந்துச்சு. இப்போ இந்த படத்துக்கும் அடுத்த படத்துக்கு வந்து ஒரு 2 இயர்ஸ் கேப் இருக்கும். அப்போ நாங்கள் வெக்ஸ்லாம் ஆயிரம் மட்டும் ஃபீல்லாம் பண்ண மாட்டோம். எப்போ படம் வருதோ அதுதான் எங்களுக்கு தீபாவளி, பொங்கல் எல்லாம் அதுதான் எங்களுக்கு. ஓகே ஓகே, நீங்கள் எப்படி ஷோ ப்ரோ? ஒன் மேன் ஷோ. ஏகே ஒன் மேன் ஷோ மட்டும்தான். ஓகே ஓகே, இந்த ட்ரெய்லரில் வந்துட்டு நிறைய படத்தோட ரெஃபரன்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் வந்துருந்துச்சு. ஸோ எது நீங்கள் பார்த்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆனீங்க? இதில் எந்த அளவுக்கு நிறைய இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? எதோட மூவியில் மூவியில் ப்ரோ, மூவியில் தான் ரெஃபரன்ஸ். தலையோட படத்தை தான் அதில் வந்துருந்துச்சு. எல்லாமே அஜித்தோட மாஸ் மூமெண்ட்ஸ், அந்த மாதிரி மூமெண்ட்ஸ் மட்டும்தான் ஃபுல் அண்ட் ஃபுல். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். அந்த எக்ஸைட்மெண்ட்டுக்கு தான் வெயிட் பண்ணுறோம் மொத்தமாக உள்ள போகிறதுக்கு எல்லாத்துக்கும். ஓகே ஓகே ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருக்கு ப்ரோ. என்ன டிஜே தான் மிஸ்ஸிங்கு. டிஜே வச்சா நல்லா இருக்கும். ஏகே ஸ்க்ரீனில் பார்க்க எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் டே ஷோவில் பயங்கர வெயிட்டிங்கில் இருக்கும். 12:45 வேற ஒரு இடத்துல ஷோ இருக்கு. இப்போ நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம்னா சும்மா செலிப்ரேஷன் பார்க்கறதுக்குனே வந்திருக்கோம். விடாமுயற்சி வந்து அது வந்து சொதப்பிட்டாங்க. அது குட் பேட் ஆகல அப்படி இல்லை. தலைக்கு 10 வருஷத்துக்கு ஒரு தான் படம் வருது. அதுவும் இந்த மாதிரி படம் வருது. இதெல்லாம் மிஸ் பண்ணால் எதுக்கு இருக்குன்னே தெரில. இந்த மாதிரி ஃபுல் வெயிட்டிங்கில் இருக்கும் ப்ரோ. நேற்று பாட்டு 11 மணிக்கு விடுறானுங்க இருக்கும். அது இல்லாமல் வந்துட்டு ஆதிக் டேரக்டரோட ஃபேன் பை சம்பவம் வேறு. ஃபஸ்ட் டைம் தலைக்கு யாருமே இல்லை நினச்சிட்டு இருந்தோம். அந்த டைம் வந்து ஆதிக் வந்திருக்காரு. சொல்லலாம் நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம். வெறித்தனமான இது. ஓகே ஓகே, குட் பேட் அக்லியில் வந்துட்டு இப்போ வந்துட்டு தலைக்கு வந்துட்டு 1 வருஷத்துக்கு ஒரு படம், 2 வருஷத்துக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும். இப்போ கண்டினியூஸாக ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு பேக் டு பேக். அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் அதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக 2025 தலைக்கான வருஷமாக பார்க்குறேன். ஏன்னா ரேசிங் பண்ணி ஜெயிச்சார், தேர்ட் பிரைஸ் அடிச்சார். ப்ளஸ் விடாமுயற்சி ரிலீஸ் ஆகுது. அடுத்து குட் பேட் அக்லி ரிலீஸ் ஆகுது. ஸோ அடுத்தது பண்ணுவார் நம்புகிறோம் நாங்கள். ஃபேன்ஸ்க்காகவே பண்ணுவார் நம்புகிறோம் நாங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் ஷோ தலையை ஸ்க்ரீனில் பார்க்குறோம். ஐயோ வெயிட்டிங், செம வெயிட்டிங்கில் இருக்கும். வெறியாக இருக்குது. அதுவும் சும்மா வந்தாலே இப்போ வெயிட் லாஸ் பண்ணியிருக்காரா. ஸோ அதனால் வேறு மாதிரி வெறியிலே வெயிட்டிங்கில் இருக்குது. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம் கண்டிப்பாக. இந்த ட்ரெய்லர் பற்றி ஒரு 2 வார்த்தை. ஐயோ ட்ரெய்லர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. மார்க் ஆண்டனி எப்படி எடுத்துருக்காரோ அதே மாதிரி அந்த சைடில் இருக்குது. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் தலை ரெஃபரன்ஸு, தலைக்கான படமாக தான் இருக்கும் நினைக்கிறேன். மஜாவாக இருக்கும். ஃபேன்ஸ்க்கு சம்மட்டிட்டாக இருக்கும். செலிப்ரேஷன் எப்படி இருக்கு? நான் தலை ஃபேனு. படம் பார்த்துட்டு வந்து எப்படி இருக்கு நான் சொல்கிறேன். ஓகே ப்ரோ, பயங்கர எக்ஸைட்மெண்ட் ப்ரோ. எங்களோட ஃபேன் நாங்கள் எப்படி அஜித் சாரை ரசிக்கணும்னு நினச்சி ஒரு விஷயமா பண்ணுவோமோ அதேமாதிரி டேரக்டர் அத்விக் பண்ணிருக்காங்க. உள்ள சம்பவம், தரமான சம்பவம். உள்ள இன்னொரு எவ்வளோ நேரம் டைம் இருக்குன்னு தெரியல. டைமை பார்த்தா தான் தெரியும். இன்னும் 3/4 மணி நேரம் இருக்கா. 3/4 மணி நேரத்தில் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணலாம். கிளைம் பண்ணி வச்சுக்க சொல்லுங்கள் சீக்கிரம். உடனே கிளைம் பண்ணி வச்சுக்க சொல்லுங்கள் ரேவந்த் அண்ணன். நான் சீக்கிரம் கிளைம் பண்ணலாம். கிளைம் பண்ணிங்கன்னா உள்ள நின்னா நிலைமை அவனுக்கு தெரியாது.
நாங்கள் என்ன பண்ணுவோம், சுற்றி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, உள்ளே ஃபயர் பிளாஸ்ட் ஆகுமா, சத்தத்தில் ஸ்க்ரீனே கிளிஞ்சாலும் கிளிய வாய்ப்பு உண்டு. அந்த அளவுக்கு கற்றுவோம். வெளியே எப்படி கற்றுவோன்னா உள்ள அஜித் சாரை பார்த்தா என்ன கற்றுவோம். எங்கள் பத்மபூஷன் ஏகே வந்து நாங்கள் எக்காலத்துலேயும் விட்டே தர மாட்டோம். எனக்கு பிடிச்சதே பத்மபூஷன் ஏகே தான். அவர் வந்து தலைன்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். ஆனால் தலைன்னு போட்டேன் நான். இருந்தாலும் அவர் அதுமாரி சொல்கிறதுக்கு மனசு வரல. மீடியா முன்னாடி வாப்பனா சொல்கிறேன், பத்மபூஷன் ஏகே சார், நாளைக்கு நீங்கள் ரேஸ் இது பண்ணுறீங்க, வின் பண்ணுங்க, பார்த்து ஓட்டுங்க, சேஃபாக இருங்க. நாங்கள் படத்தை எப்படி கொண்டாடுறோமோ உங்களையும் அதேமாதிரி தான் கொண்டாடுவோம். என்றைக்கும் விட்டே தர மாட்டோம். தேங்க்யூ ஃபார் அத்விக் சார், எங்களுக்கு இந்தமாரி ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணதுக்கு. ஃபேன் பாய் சம்பவம்னா என்னன்னு நீங்களும் காமிச்சிட்டிங்க, நாங்களும் காமிப்போம், உள்ளே காமிப்போம். எங்கள் விசுவாசத்தை தேட்டருக்குள்ளே நீங்கள் எதிர்பார்க்கலாம். உள்ள சம்பவம், தரமான சம்பவம்லாம் காத்துட்ருக்கு. உள்ளே பாருங்கள். ஃபேமிலியோடு வந்திருக்கோம் தலை தரிசனத்துக்காக. சரிங்களா? குட் பேட் அக்லி ஃபர்ஸ்ட் ஷோ அது பார்க்கறதுக்கு எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது ஆக்சுவலாக சார்? பயங்கர எக்ஸைட்டாக இருக்குது சார் உங்களுக்கு. பயங்கர ஃபேமிலியோடு வந்திருக்கோம் தலை தரிசனத்துக்காக. சரிங்களா? குட் பேட் அக்லி ஃபர்ஸ்ட் ஷோ அது பார்க்கறதுக்கு எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது ஆக்சுவலாக சார்? பயங்கர எக்ஸைட்டாக இருக்குது சார் உங்களுக்கு. பயங்கர வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளோட தவம்னு நினைக்கிறேன். அஜித் படம் இது மாதிரி வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் மங்காத்துக்கு அப்புறம் பெரிய மாசோட கிளம்புறாங்க. வெற்றி பெறும் நம்பிக்கையில் இருக்கிறோம். ஆனால் செம்ம மாசு, செம்ம கெத்து. ஒரு லுக்லேயும் ஒரு வில்லன் தெரிறாரு. ஹாலிவுட் வில்லன்லாம் எங்கள் தலைகிட்ட பிச்சை எடுக்கணும் அந்த லுக்கில் இருக்கிறாரு. என்ன ஒரு சின்ன வருத்தம்னா என்னால் அந்த ஷர்ட்டு போட முடியலன்னா இன்னைக்கு நான் ஃபீல் பண்ணேன். நான் ஜென்ஸாக இருந்தேன்னா அந்த ஷர்ட்டை போட்டுன்னு வந்துட்டு மாஸ்க் காட்டியிருப்பேன். லேடிஸாக இருந்ததுனால சேரீ கட்டின்னு வந்துருக்கிறேன். இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னே அந்த ஷர்ட்டு செம்ம மாசு. எங்கே பாரு அந்த ஷர்ட்டு தான். அதிலே தெரிஞ்சுக்கலாம் இந்த படம் வெற்றி படம். எங்கள் தலைக்கு இது ஒரு மைல்கல். எப்படி விசுவாசம் படம் ஒரு சம்மர் ரீச் ஆச்சுச்சோ, அது ஒரு பாசம், அன்பு, காதல், குடும்பம் எப்படி அது ஒரு ரீச் ஆச்சோ, அது கூட 6 மடங்கு இந்த படம் ரீச் ஆகும். மெயினாக அந்த 3 லுக்கு கொடுத்துக்கிறாரு பாருங்க. அந்த 3 ஒன்று ஒரு விதமாக இருக்கும். செம்மையாக இருக்கிறாரு, செம்ம அழகாக இருக்கிறாரு. அதோட அவங்க பையன் மாதிரி சின்ன அப்படியே ஷேவ் பண்ணி க்ளீன் ஷேவில். ஐயோ ஏன் அப்படி எங்கெல்லாம் நீங்களாம் ஜென்ஸு நாங்களாம் லேடிஸ் வேற மாதிரி அவரை ரசிப்போம். வேற மாதிரி அப்போதுருந்து அவர் அணுவாக ரசித்து அவருடைய ஒவ்வொரு வளர்ச்சிக்கும் பார்த்து சந்தோஷப்பட்டோம் நாங்கள். இப்போ பத்மபூஷன் அவருக்கு வாங்கினே நாங்கள் தலை ரசிகராக செம்மையாக என்ஜாய் பண்ணுறோம், செம்மையாக கொண்டாடுறோம். மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இது மூலம் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். பழைய தீனாவே தின்னுட்டு அடுத்த தீனாவா வந்திருப்பாரு. ஏகே வந்திருப்பாரு, ரெட் டிராகனா வந்துக்கிறாரு. தீனா நாங்கள் தீனாவுக்கு தீனி போடுற மாதிரி இருக்கும் எங்கள் தலையோட இந்த படம். செம்ம மாசு, செம்ம கெத்தாக இருப்பார். அப்படியே தமிழ்நாடே அலருது. ஐயோ தலை படம் எல்லாம் நடிகரும் ஓரம் கட்டிட்டாங்க பார்த்தீங்களா? எங்கள் தலை படம் வருதுன்னுமே எல்லாம் அப்படியே வேற யாருன்னா வந்து இறங்கினா சொல்கிற மாதிரி மதுரையில் அழகர் இறங்குற மாதிரி தமிழ்நாட்டில் எங்கள் தலை வந்து இறங்கிட்டுக்கிறாரு. செம்ம மாசம் எல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாகவே தலை ரசிகர். எங்கே பாரு பஸ்ஸில் நான் நேற்று வரேன், தேட்டர் தலை ரசிகர் மாசு காட்டுனுங்கிறாங்க. செம்ம பார்க்கும்போது பாருங்க என் உடம்பெல்லாம் ஃபுல்லாக இருக்குது. அப்படியே எப்படிமா ஒரு 20 வருஷம் ஒரு ஃபேமிலிக்கு குழந்தைன்னா அவங்க ஒரு குழந்தை வந்தால் எவ்வளோ சந்தோஷம். அந்த மாதிரி நான் ஒரு பெண்ணாக ஒரு தாயாக எங்கள் தலையோட இந்த படத்தை நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்க்க வந்திருக்கேன். எங்கள் வேலூர்லேருந்து வந்திருக்கேன். இங்கே வந்து பார்க்கணும். நான் எப்பவுமே ஒரு படம் ஒரு மாவட்டத்தை போய் பார்ப்பேன். இந்த படம் நான் இங்கே வந்து பார்த்துருக்கேன். அதுக்காக நான் ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் பார்க்க பூஸ்டாது. உள்ளே போய் உக்காந்துட்டா ஒன்றும் இல்லை, வெளியே வரும்போது தொண்டை கண்டிப்பாக யாருக்குமே இருக்காது. எங்கள் தலை ரசிக்க சொல்லிட்டேன். எவ்வளோ முடியுமோ எடுத்து வீடியோ எடுத்துங்க. வரும்போது எங்கள் தம்பிங்க எவனோ இல்லை பேன்னு வரானுங்க. எல்லாம் கத்தி தொண்டை போயிட்டு வருவோம். நாங்கள் இன்னைக்கு தலையோட தரிசனம் குட் பேட் அக்லிக்காக ஒரு பாட்டு ரெடி பண்ணியிருக்கேன். படம் கண்டிப்பாக மரண மாசாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாட்டை பாடிடுறேன். குட் பேட் அக்லி, குட் பேட் அக்லி, பேட் குட் அக்லி, அக்லி குட் பேட், அல்டிமேட் ஸ்டாரு அஜித்துன்னு பேரு. அஜித்துன்னு சொன்னா அதிருது பாரு. அஜித்துக்கு இருக்கு தனி வரலாறு. ஸ்டைலிஷான பேஸு, சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கு. ரேசிங்கில் மண்ண எங்களோட அண்ணன். ரேசிங்கில் மண்ண எங்களோட அண்ணன். குட் பேட் அக்லி கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் ஹிட் ஆக போகுது. எல்லாரும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.
கவின்